டன். ஓகே. ஹலோ. ஹலோ பரமேஷ், சவாரி எப்படி இருக்கீங்க? வியூவர்ஸ் நல்லா எல்லாம் எப்படி இருக்கேன். இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? ஒரு இது அந்த என்ன படம்? விண்வெளி நாயகாடு பாட்டு பாட வேண்டியதான். தக்லைஃப்ல வர மாதிரி. நாயகம் கிடையாது. சிவகார்த்தியன் படம். பேர் பட்டது டக்குன்னு. ஏலியன் படவா? அயலான? அயலாம் இல்ல. ஓல்டு படம். அனிருத் ஃபர்ஸ்ட் மியூசிக் போட்டிருப்பாரு. என்ன படம் அது? எதிர் நீச்சல. ஆமா ஆமா ஆமா, மெரினா. எதிர்நீச்சல். மெரினா. எதிர்நீச்சல்ல மனோபாலா ஒரு காமெடி வரும் தெரியுமா? ஆமா ஆமா. அந்த நேம் சேஞ்ச் பண்ண போயில அது மாதிரி பேக்ரவுண்ட் மாறிட்டு. சரி, ஓகே. அடுத்து என்ன? இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்? வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் வணக்கம். ஆஹ், நேத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். அது ரொம்ப குளறுபடி ஆகி ம். அப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதனால அதை டெலிகாஸ்ட் பண்ணல. வேணா அந்த அது ரிவ்யூ லைட்டா அதுல பேசிடுவோம். ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூன்னு போட்டுருவோம். ரெண்டுமே இருக்கு இதுல. செகண்ட் டெஸ்டோட ரிவ்யூவும் இருக்கு, தேர்ட் டெஸ்டோட ப்ரிவியூவும் பண்ணிடுவோம். செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ லைட்டா ஒரு டச் கொடுத்துருங்க. செகண்ட் டெஸ்ட் ஒரு அபார ஹிஸ்டாரிக்கல் வின் இந்தியாவுக்கு. கில்லோட கேப்டன்சி எப்படி? கிலோட கேப்டன்சி ஒர்த்து வருமானு சொல்லலாமா? பும்ரா எனக்கு இல்லாம ஏதோ அந்த போயிட்டு. ரன் கொஞ்சம் கூட இருந்ததுனாலதான் அந்த கேப்டன்சி கொஞ்சம் இதா இருந்துச்சு. பவுலர்ஸும் ஈஸியா பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய ப்ரெஷர் கிடையாது பவுலர்ஸ்க்கு. பவுலருக்கு ப்ரெஷர் கிடையாது. ரன் 600 ரன் கிட்ட சாலிடா இருந்தோன்னே நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 400 300 கொஞ்சம் அவங்க சேஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டே பாத்தீங்கன்னா 350 370 அடிச்சிட்டாங்க. 400 ரன் ஈஸியா அடிச்சிருக்கும். 500 கூட கொஞ்சம் டஃப் டஃப் டு டஃபா போயிடும். கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே இந்தியா ஜெயிச்சிருக்கும். ஏன்னா நீங்க ஃபோர்த் டே லாஸ்ட் செஷன்லயே தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. 3 விக்கெட்ஸ் என்ன வளர்த்துட்டாங்க இந்தியா. அப்ப அங்க ஏதாவது மேட்ச் மாறிட்டாங்க. ஆகாஷ் தீப்புக்கு ஒரு மிகுந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை எழுதி கொடுத்தா டீம்ல எழுதி வந்தாருன்னா எழுதி கொடுத்தாரலான்னு வேற நான் ரொம்ப பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். பிரசித் கிருஷ்ணாவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ரிவ்யூல எழுதி கொடுத்துருவோம். அவர் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடணும். அதுக்கு உங்களுக்கு பும்ரா தான் அந்த பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாரு. பேட்டிங்ல எதுவும் மாத்துவாங்களா? பேட்டிங்ல எங்கேயும் ஓட்ட இருக்க மாதிரி தெரியல பெருசா. இப்ப சாய்க்கு சாய் வெயிட் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கருணாயர் பெருசா சிங்கிள் டிஜிட் டக் அவுட் அது மாதிரி ஆடல. ஸ்லிப்லயே நல்லா கேட்ச் எடுக்கிறாரு. ஓகே. இன்னொரு மேட்ச் போலாம், தைரியமா போலாம் கருணாயரோட. கருண் இப்ப வாய்ப்பு இருக்கு. கருண் பெருசா ஒரு இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் இந்தியன் டீமுக்கு நிறைய மேட்சஸ் எல்லாம் ஆடல. ஆனா கேட்ட எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருக்கும், இங்க இல்ல. அதான் உண்மை. ஓகே. வேற யார பத்தி ஏதாவது பேசணும் வேண்டியது இருக்கா? வந்து ரூட் கில் எல்லாம் ஒரு ரொம்ப எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. அருமையான இன்னிங்ஸ் கில் கேப்டன். நாக்கு ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங். ஒரு இந்தியனா அதிக ரன் சென்னா கண்ட்ரில அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துல 400 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. சாரி வியூவர்ஸ், நாங்க நேத்தி நிறைய செகண்ட் டெஸ்ட பத்தி பேசியிருந்தோம். ஆனா அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்னால நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கேன் அந்த ஆடியோல. சஞ்சயோட வாய்ஸ் கேட்கவே இல்லை, அதனால நாங்க எடிட் பண்ணல. ஸோ இதுல லைட்டா ஒரு டச் கொடுத்துட்டோம். இதெல்லாம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ப்ரிவியூ தான். தேர்ட் டெஸ்ட் லோட்ஸ்ல நடக்குது, லண்டன்ல நடக்குது, நம்மளோட தலைநகரம் பிச் பாத்தியா? இங்கிலாந்து ஃபுல்லா இடத்துல. கிரீனால இருக்கு. பிச் எது, கிரவுண்ட் கிரீன் எது? பிச்சா இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வெட்டி விடுவாங்க, சேவ் பண்ணி விடுவாங்க. ஃபுல் கிரீனா போட மாட்டாங்க, கொஞ்சம் சேவ் சும்மா பண்ணி இப்ப விடுவாங்க. வர போட்டோ பார்த்து நம்பிடாதீங்க யாரும். நாளைக்கு டாஸ் போடையில பிச்சை பாருங்க, வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் சேவ் பண்ணி நல்லா ஆளு பளிச்சுன்னு தெரியாப்புல பிச்சு. சேவ் பண்ணி பிச்சை மாத்திருவாங்க. அடுத்து என்ன? ஆர்ச்சர் அடுத்து என்ன? வர்சஸ் பும்ரா. இந்த பக்கத்து பும்ரா வராரு, அங்கிட்ட ஆர்ச்சர் வராரு. ஒரு என்ன என்ன மாதிரி ஒரு பேட்டிலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமர் பேட்டில். பும்ரா பத்திலாம் நீங்க அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அவர் எப்படி நானும் நல்லா போட்டுருவாரு. ஆர்ச்சரும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. பழைய ஆர்ச்சரை நம்மளால பார்க்க முடியும்.
அம்புரு. ஆனா டெஸ்ட் மேட்சுக்கு போது இப்ப ஒரு ரிதம் அது வேற, எடுக்க ரெட் பால் வேற. ரிதம் எடுக்க டைம் எடுக்குமா ஒரு கண்டிப்பா மேட்ச் எடுக்கும். அதாட்டம்? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நியூ பாலை நல்லா அவர்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வேணும்னா நீங்க நீ என்ன பண்ணுவ? எப்படி பண்ணலாம் இங்கிலாந்து டீம்? ஆர்ச்சர் எடுத்தவன யூஸ் பண்ணலாமா, இல்ல ஆர்ச்சரை வச்சுட்டு இல்ல கேர்ஸையும் இதுல யார் இல்ல வெளில போவா? இப்ப கார்ஸ் வெளில போவாரா, டங்க் வெளில போவாரா, யாரு என்ன கேட்டா யாருக்கு பதிலா வருவாரு ஆர்ச்சர்? இங்க ஓகே, இந்தியா பக்கம் ஓகே, பும்ராக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா பும்ரா வந்துருவாரு, ஈஸியா இருக்கும். மேபி டங் கார்ஸ் தான் போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டங் கொஞ்சம் நல்லா டிசெண்டா போடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. யாருக்கு? எனக்கா? எனக்கு எனக்கு நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி தான் தோணுது எல்லா வீடியோவோட. இன்னைக்கு கொஞ்சம் நேத்தியெல்லாம் வீடியோ பார்க்கவே முடியல அப்படின்னு. நல்ல வேலை அது போடாதான் நல்லது. நான் வேணா இந்த வீடியோ உனக்கு அனுப்பி விடுறேன் லைட்டா. வேண்டாம். ஓகே, இப்ப என்ன அடுத்து? ஆர்ச்சரை பத்தி யாருக்கு பதிலா வருவாரு? கார்ஸ்க்கு பதிலா தானே? கார்ஸுக்கு பதிலாக தான் இவரு ஏன்னா அவங்க ஜோஃப்ரா 2 பேரும் தான் வரமாறுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நீங்க டங்க் பாத்தீங்கன்னா மீடியம் தான். வேற யாருக்கும் பதிலா வர முடியாது. ஏன்னா ஓக்ஸை பசீரையும் தூக்க டிராப் பண்ண மாட்டாங்க. முடியாது, பஷீரும் டிராப் பண்ண மாட்டாங்க, ஸ்பின்னர் அவர் தான் இருக்காரு. கிறிஸ் ஒர்க்ஸ் ஓக்ஸ்னு தேவை இறக்க அவங்களுக்கு. மாட்டாங்க. ஒர்க்ஸ் அவங்க கொஞ்சம் ஒரு பேட்டிங் பேட்டிங் பண்ணுவாரு, கான்பிடன்ஸ் அந்த இது இருக்கும், ஸ்லைட்லி எட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்க. அவருக்கு. என்ன இது குல்தீப் எல்லாம் வந்து நெட்ஸ்ல பவுலிங் போட்டாரு, பாத்துருப்பனியும். பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன கதை கொண்டு வருவாங்களா, யாருக்கும் பதிலா கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஆனா ஓவல்ல இந்தியன் டீம் எஃபெக்டிவா இருப்பாரு. லார்ட்ஸ்ல எனக்கு அந்த அளவு உடன்பாடு இல்லை. கொஞ்சம் நீ ஏன்னா 4th டே 5th டே நம்பி நீ விளையாட முடியாது. எல்லா நாளும் விளையாடுற மாதிரி நீ ஒரு பவுலர் எடுத்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். இப்ப டாஸ் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா எடுத்தோன்னா பவுலிங் போடுற மாதிரி இருந்தா இப்ப நீங்க குல்தீப்பை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா குல்தீப் போடாமே நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு பவுலர் நீங்க கீப் பண்ண முடியாது. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும். வாஷியும் நீங்க டிராப் பண்ண முடியாது. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் வாஷியுமே தெரியல. டிராப் பண்ண முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு வந்து திருப்பி டிராப் பண்ணா அவருக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் உடையும். எனக்கும் அதுவும் ஒண்ணும் தெரியல. அது இந்தியன் டீமோட இது. ஜிஜி ஜிஜி பாத்துப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்ப சர்துல் தாக்கூர் வெயிட் எனக்கு பண்ணுவாங்கன்னு மட்டும் நினைக்கிறேன். ஏன் ஒரு மேட்ச் கொடுத்துட்டு தூக்குனீங்க கேட்க மாட்டார். என்ன பண்றது, டீம் அது மாதிரி இருக்கேப்பா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க வந்து இவரை விளையாட வச்சிருக்கணும். யார? நிதிஷ்குமார் ரெட்டிய. நீங்க அப்புறம் தான் நீங்க சர்துல் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் டெஸ்ட் வந்து நேரா இங்கதான் விளையாடுறாங்க. ஆமா, அப்ப நீங்க டிஜிடி அவ்வளவுதான் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடுறாங்க. ஏதோ சர்துலுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் இருக்கு. பாப்போம், நாளைக்கு 11 பார்ப்போம் என்ன கதைன்னு. பேட்டிங்ல அந்த சேஞ்சஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே ஓப்பனிங் பாரு, அதே மிடில், அதே கருணையும் தூக்கிடலாம். கருணை ஏன் தூக்காம இருக்காங்கன்னா அந்த ஸ்லிப் கேட்ச் எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுக்கிறதுனால அவரும் இருக்காரு. தூக்கிடலாம்னா அந்த அளவுக்கு புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீ ஒன்னும் பெருசா வந்து சிங்கிள் டிஜிட்லாம் ஒன்னும் போல தானே. 50 ஏதாட்டம் அடிக்கல, பட் 30s 20s ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது அவருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடையும் விளையாண்டுருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரொம்ப ப்ரெஷரையும் போடல அந்த அளவுக்கு. பட் 2 நாள் பிச்சு, ரெண்டு டெஸ்ட் பிச்சு, பிளாட் ட்ராக் பிச்சு. இந்த பிச்சு எப்படி இருக்கு அந்த இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிச்சா இருந்தா அவர் கொஞ்சம் ரன் அடிப்பாரோ எனக்கு தெரியல. என்ன சொல்ல முடியாது. டிஃபிகல்ட்டான பிச்சில் நல்லா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் எல்லாம் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆஃப்டர் 7 இயர்ஸ் இந்தியன் டீம்ல விளையாடுற அந்த ப்ரெஷரும் இருக்கும் அவருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன? வேற யார பத்தி பேசணும்? இங்கிலாந்து பேட்டிங் சரி பண்ணணுமா? பேட்டிங் சரி பண்ண தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ஸா இல்லையே. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்த அளவுக்கு செகண்ட் மேட்ச்ல கன்வீனியன்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போன மேட்ச் 6 டக் மேட்ச் ஆனாங்க. வந்து அவ்வளவு டாமினன்ஸா இருந்தாங்க, எல்லாருமே அடிச்சாங்க. புரூக், ஜேமி ஸ்மித் அடிக்காட்டி ஃபாலோவனே கொடுத்து இந்தியா வின்னிங் சுற்றி பெற்றிருக்குமோ அது மாதிரி இதெல்லாம் 6 டக் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்டுவர்ட் பிராடே சொல்லியிருந்தாரு பொறுமையா போகணும்னு நினைக்கிறேன். ரூட்டை சுத்தி தான் இவங்க விளையாடணும்.
இவங்க தான் பேஸ் பால் எடுத்து ரூட் வந்து பொறுமையா விளையாடும். நான் எப்படி இந்தியன் டீம் விராட் கோலி வந்து சைலண்டா விளையாடுவாரு, சுத்தி விளையாடுவாங்க. அது மாதிரிதான் இவங்களும் போகும். ரூட் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கத்து நின்று யாராவது ஒரு ஆளு அதை சுத்தி கவர் பண்ணி அடிச்சாருனாங்கன்னா ஸ்டோக்ஸ் நிக்கிறாரு தான், எனக்கு தெரிஞ்ச அவரு 60 பால்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு, பால் எடுத்து தான் விளையாடுறாரு. ரூட் தான் கொஞ்சம் எனக்கு ஏதோ ஃபாஸ்டா அக்ரெஷனா விளையாடுற மாதிரி தோணுது. இப்ப என்ன ப்ரூக் பாத்தியா, நம்பர் 1 ரேங்கிங்ல வந்துட்டாரு. நம்பர் 1 டெஸ்ட் பேட்டரா இருக்காரு. ரெண்டாவது இவர் இருக்காரா ரூட், ஜோ ரூட். கேன் வில்லியம்சன் இருக்காரு. ஃபோர்த் நம்மால் இருக்காப்லயே குட்டி ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஜெய்ஸ்வால் அவரை பத்தி என்ன, அவரு நல்லா பேட். ஜெய்ஸ்வால் பண்ணிட்டு இருக்காரு டாப் 10ல. கில் இப்ப வந்துட்டாரு டாப் 7. கில்லோட ஆவரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 above போயிட்டு 40 above. நல்ல கேப்டன்ஷிப், ஒரு நல்ல பேட்டரு, கிரேட்டஸ்ட் பேட்டரா உருவாகிட்டு இருக்காரு கரண்ட் கண்டிஷன்ல. இன்னும் ஒரு 6 இயர்ஸ்க்கு டாமினண்டா இருக்க போறாரு. எப்படி ஃபேப் 4 சொல்லுவாங்க, அது மாதிரி வர போறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபேப் 4 வந்து இந்தியாவிலேயே ஃபேப் 4 வந்துடும் நினைக்கிறேன். KL ராகுல், பண்ட், கில்லு, ஜெய்ஸ்வால் இவங்களுக்குள்ளே ஃபேப் 4 போட்டாலும் போட்டுருவாங்க நினைக்கிறேன். ஆனா கில்லோட பேட்டிங் அப்ரோச்சுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கில்லு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் மாத்திருக்காரு, நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, பார்த்தாலே தெரியுது. ஜெய்ஸ்வால் வந்து அதெல்லாம் ஒர்க் லோட்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஒரு இது இருக்கு. ஃபுல்லா அட்டாக்கிங் தான். அவர் எப்படின்னா ஒரு குட்டி டிராவிஸ் கட் மாதிரி. குட்டி சேவா காட்டா சொல்றீங்களா? வீரேந்திர சேவா காட்டா அப்படின்னு சொல்லலாம், சிக்கர் தவான மாதிரியும் சொல்லலாம். என்ன அவரை ஸ்லிப்லயே விடலன்னு நினைக்கிறேன் செகண்ட். ஒரு மீ போட்டுருக்காங்க, ஸ்லிப் கேச்சு ஓட ஸ்லிப்ல கை வச்சு நீங்க முதல் டெட் பாடுறீங்க. நல்ல கேஷனா பிடிப்பாரு, நல்லா நல்லா பண்ணக்கூடிய ஆளுதான். பிறகு இப்ப பால் எல்லாம் நல்லா ஷைனிங் பண்ணி கொடுப்பாரு. பால் பாத்தீங்கன்னா ஷைன் பண்றது பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான் நல்ல பால இது பண்ணி கொடுத்துருவாரு. சிராஜ் பத்தி எதுவும் சொல்லணுமா? சிராஜ் ஒரு நல்ல ஒரு பவுலிங், ஒரு 5-4 எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போன மேட்ச்ல. அதே ஃபார்ம்ல கண்டினியூ ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு, மெயின் விக்கெட்ஸ் எல்லாம் அவர் தான் எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆகாஷ்தீப்புமே நல்லா பவுலிங் போட்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆகாஷ்தீப்புக்கு அந்த பிட்ச் நல்லா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அவருக்கு இது ஆன மாதிரி. ஆகாஷ்தீப்பும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா அங்கங்க விளையாண்டு அப்பப்போ 1-2 டெஸ்ட் விளையாண்டு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு ஆகாஷ்தீப்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். எங்க ஃபர்ஸ்ட் நெட் பவுலரால வந்தாரா? அந்த மாதிரி வந்துதான் வந்திருக்காரு. ஓகே, ஒரு இடத்த புடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஒரு டெஸ்ட் வச்சு இன்னமே புடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு இந்த இந்த சீரீஸ்ல ஒரு ஸ்பாட் புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷமி மாதிரி சாமி அடுத்த சமியா வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆகாஷ்தீப். இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் பால் பயன்படுத்திக்கிட்டு இது வந்துட்டாருன்னா ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா போலிங் போட்டு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் நல்ல பால் உள்ள எல்லாம் கொண்டு வராரு. நல்லா இது கையில நிறைய இது வச்சிருக்காரு, டெக்னிக் வச்சிருக்காரு, எப்படி எப்படி போகணும், நிறைய வித்தைகள்லாம் வச்சிருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவை தான் பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு. பிரசித் கிருஷ்ணன் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவரு நிறைய மேட்சஸ் பண்ணிக்கிட்டு வரணும். IPL நல்லா தான் போட்டாரு, அது வேற ஃபார்மேட். ஒயிட் பால் கிரிக்கெட் அட்டாக்கிங் மோடு அதெல்லாம் வச்சு நீங்க கம்பேர் பண்ண முடியாது. டெஸ்ட் மேட்ச் ஒரு தனி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஹர்ஷ்தீப் சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு இந்த சீரீஸ்ல? கொஸ்டின் மார்க்கும். மேபி இந்தியா லீட் எடுத்து கடைசி டெஸ்ட் மேட்ச் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்படியுமே கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா WTC பாயிண்ட்ஸ் எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட். பட் ஒரு இது கொடுத்து பார்க்கணும் தான், பாப்போம். அப்படியே கொஞ்சம் வியான் மல்டர் பத்தி 4 வார்த்தை. வியான் மல்டர் நல்ல இப்ப பௌமாவுக்கு பதிலா கேப்டன் ஆஃப் ஜிம்பாப்வேல கலக்கி 400 கிட்ட அடிக்க போய் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிக்ளேர் பண்ணிட்டாரு, ஹாப்பி இல்லையோ?
அவரு ஹாப்பியா இருக்காரு. ஆனா ஃபேன்ஸ் அந்த அளவு ஹாப்பியா இல்ல. நிறைய அடிச்சிருக்கணும். பிறகு யாரும் 367 யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. 400 அடிச்சிருந்தா நல்ல ஒரு மெம்பரபிள் நாக்கா இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட பிறந்தன்மை பாராட்டணும். பிரெயின்லாரா தான் லெஜெண்ட். அவருக்கு தான் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு ஹாப்பியா தான் இருக்காரு. நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, அந்த ரெக்கார்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த சைடு வந்து Maybe அவரு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, ஆனா ஏதோ நான் வேற டீம், ஏதோ டஃப்பான டீம் விட்டு அடிச்சு தான் நான் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தோணல. இதாட்டம் சொன்னாரு, திருப்பி எனக்கு இதாட்டம் வாய்ப்பு கிடைச்சிச்சுனாலுமே நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரா? நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அது ஏதோ ஃபேக் நியூஸ் போல இருக்கு. ஓகே, இது நம்ம வேற என்ன டிஎன்சில அப்புறம்? இது டிஎன்பிஎல்ல இவரு ஜெயிச்சிட்டாங்களே, ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டில் திருப்பூர். இந்த நிறைய வருஷம் டைம், இந்த பூரா டைம் ஃபர்ஸ்ட் டைட்டில் நிறைய பிரான்சைசி கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் டைட்டில் தான். ஃபுட்பால் எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப நீண்ட நாள் கனவோட இருக்க டீம் ஜெயிக்கிறாங்க. அதுக்கான ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ம். நல்ல ஒரு இப்பெல்லாம் அண்டர் டாக்ஸ் தான் டாமினேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். சொல்ல முடியாது. இது தமிழ் தலைவர் அது பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி ஜெயிச்சிருந்தா எனக்கு ஓகே. அதுதான் இல்ல அப்படின்னு வரப்போகுது. ஆனா ஸ்டேட் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கொல்கத்தா, மும்பை, பெங்களூர் மூணுமே அந்த மூணு பிரைம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஐஎஸ்எல் அடிச்சிருக்காங்க. ஐஎஸ்எல், ஐபிஎல், பிகேஎல் மூணுமே அடிச்சிருக்காங்க. இன்னும் சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் இது அடிக்காம இருக்கு. ஃபுட்பாலும் ஐபிஎல் அடிச்சுட்டாங்க. ஒரு கபடி அடிச்சுட்டா ஒரு அது ஃபுல்ஃபில் ஆயிரும். ஐஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா கொல்கத்தா டாமினன்ட். ஐஎஸ்எல்ல இப்ப யாரு மோகன் பகான் கொல்கட்டான் இருக்கா? என்ன அது எனக்கு தெரியலப்பா. அதிக பாக்குறது இல்ல ஐஎஸ்எல்லாம். கிரிக்கெட்டே இங்க வந்து தகுடு பிடிதான். முன்னாடி அடிலெட்டிக்கோ கொல்கத்தா வெப்சைட் இருக்கும். அட்லாண்டிக்கோ ஏதோ ஒன்னும் இருக்கும், எனக்கு தெரியல அது. அப்புறம் இவங்க பெங்களூர் எஃப்சின்னு இருப்பாங்க பெங்களூர்ல. இதுல பெங்கால் வாரியர்ஸ் இருப்பாங்க. பெங்களூர் சேத்ரி இருப்பாரு. கபடியில என்ன இருக்கும்? பெங்களூரு டைகர்ஸா? பெங்களூரு புல்ஸ். பெங்களூரு புல்ஸ் டைகர்ஸ். மும்பைல வந்து மும்பை சிட்டி எஃப்சின்னு இருக்கும். யூ மும்பான் இருக்கும் கபடியில. யூ மும்பான் இருக்கும். ஐபிஎல்ல சொல்ல தேவையில்ல, ஐபிஎல்ல தான் தெரியுமே, மும்பை இந்தியன்ஸ் எல்லாரோட ஃபேவரட். பல்டான்ஸ். சிஎஸ்கே நல்ல ஒரு டாமினன்ஸ் தான். அங்கிட்டு ரெண்டுமே ஈக்குவல் தான். சிஎஸ்கே இங்கிட்ட ஐஎஸ்எல்ல சென்னை எஃப்சி நல்ல டீம். வந்தப்ப சென்னை எஃப்சி பீக்ல இருந்தாங்க. சரி, இப்போ லார்ட்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பவுலிங் தானா? லார்ட்ஸ்ல தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. என்ன பவுலிங் எடுக்கிறது ஓகேன்னு எனக்கு தோணுது. பிச்சு என்னன்னா தெரியாம பேட்டிங் ஆடி சொதப்புறதுக்கு கொஞ்சம் பவுலிங் போட்டுட்டு பிச்சை கொஞ்சம் 5 நாளுமே நல்ல வெயிலும் தான் போட்டிருக்கு. வெதர் ரொம்ப மழையெல்லாம் ப்ரெடிக்ஷன் நல்ல ரெயின் ப்ரெடிக்ஷன் 30 டிகிரி 32 டிகிரி எல்லாம் காட்டுது. காலைல சொன்னேன் 5th டே போறேன் அப்படின்னு. 5th டே பாப்போம், நடந்தா போவோம். 25 போட்டிருக்காங்க, நடந்தா போலாமான்னு ஒரு பிளான்ல இருக்கு. திங்கக்கிழமை நடக்குது, பாப்போம் என்ன கதை. ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? போட்டுட்டா ரீஃபண்ட் அடிக்கலாம். பாப்போம் என்ன கதை சிச்சுவேஷன் பார்த்துட்டு பாருங்க, எல்லாரும் பாருங்க மேட்ச். லார்ட்ஸ் அப்படி ஒரு கிரவுண்ட் கிடைக்காது. கிரிக்கெட். WTC பார்த்தோம். நல்ல ஒரு கேம். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து அண்டர் டாக்ஸா மாற போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கடைசி 3 மேஜர் ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்கல. அது அடிக்கலதான், ஆனா டிராஃபி ஸ்பீக்ஸ் அது பேசும்ல. ட்ராபி கலெக்டர் பேசுவாங்க. யாராச்சும் ஒரு டீம் அதை ஈக்குவல் பண்ணி டாமினேட் பண்ணாதான் வாய்ப்பு. அது பல சான்ஸ் இல்ல, இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. அது கிட்ட கூட நெருங்க முடியாது. மேபி ஒரு 2050 அப்பதான் நடக்கும் அந்த மாதிரி.
இந்தியா வர்றதுக்கு அதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இந்தியா வந்து இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கரெக்டா கிரிக்கெட் விளாண்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. பாலிடிக்ஸ் கிரிக்கெட்ல போடாம அது வெயிட் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா டவுன் ஃபார்ம். சொல்லுங்க அதை பத்தி. யார் ஈக்குவல் பண்ணுவா ஆஸ்திரேலியாவை ஒரு காலத்துல டாமினேட் பண்ண முடியும்னா அது எந்த டீமால முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா திருப்பி கம்பேக் கொடுத்து வர்ற திருப்பி டிராஃபி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் வந்து பிபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சக்சஸ். ஆஃப்டர் போட்டிருந்தாங்க, ஒரு ஐபிஎல் போஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க, டெப்த் போட்டிருந்தாங்க, பேசர் டெப்த்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியா. இவங்க 3 பேர் எல்லாமே அங்கிட்டு இவர் இருக்காரு, போலண்ட் இருக்காரு, ஷேன் அபர்ட் இருக்காரு, அவ்வளவு பேர் இருக்காங்க. நாதன் எலிஸ் இருக்காரு. நெக்ஸ்ட் பேட் நாதன் கமின்ஸ் எலிஸ் ஆகிற இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. பட் ஒரு இதா இருக்கு. பேட் கமின்ஸுமே 32 தான் ஆகுது வயசு. இன்னுமே ஒரு 6 வருஷம் நல்லா இருக்கேன். 5 டிடி ஆகுது. பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாங்க. அந்த இதுல வந்து பவுலிங்ல நிறைய கான்ட்ரிபியூஷன். இப்ப வர வர அவருக்கு பேட்டிங்ல தான் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி. பேட்டிங் அண்ட் கேப்டன்ஷிப்ல நல்ல கான்ட்ரிபியூட். ஒரு நல்ல பிளேயர். வெயிட் பண்ண முடியாது. நல்ல டெப்த் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் பவுலிங் ஆஸ்திரேலியன் பவுலிங். நல்ல டெப்த் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நிறைய பேக்கப்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஹேசல்வுட் போனாலும் போலண்ட வச்சு சமாளிக்க முடியும். பட் ஸ்டார்க் இடத்த தான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம். அந்த அவருடைய டால் பவுலர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர், நல்ல அந்த ஸ்விங் எல்லாம் நிறைய கிடைக்கும் அவருக்கு. அது யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்தியன் டீம்ல அப்படி ஒரு பவுலரே இல்ல. இருக்காங்க, உள்ள இருக்காங்க, நான் இன்னும் வெளில வரல. ஏன் சிரிக்கிற? எங்க பாலிடிக்ஸ் பேசுற? பாலிடிக்ஸ் பேசுறேன்னா பாலிடிக்ஸ் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன இது கொடுப்போமா? பிளேயிங் 11, ட்ரீம் 11, ஃபேண்டசி 11. பிளேயிங் 11 தான் சொல்லியாச்சு. அதே 11 இவருக்கு பதிலா அபர்ட்டுக்கு பதிலா இவர் வச்சாரு, பிரசித் கிருஷ்ணா பும்ரா வருவாரு. இவருக்கு பதிலா இவரு அப்புறம் ஆர்ச்சர் வருவாருன்னு சொல்லியாச்சு. அதே 11. ஓகே, மேபி வாய்ப்பு இல்ல. டங்க தூக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டங்க் தூக்க மாட்டாங்க. 4 விக்கெட்டுக்காவளோ 5 விட்டாவளோ இதை எடுத்திருக்காரு. அதனால வருஷத்துக்கிட்ட ஆர்ச்சர் வருவாரு, இங்கிட்ட பிரசித்திக்கிட்ட பும்ரா வருவாரு. மத்த சேஞ்சஸ் பெருசா இருக்காது, மேஜர் சேஞ்சஸ். ஓகே, வாங்க ஃபேண்டசிக்கு போலாம் சீக்கிரம். ஃபேண்டசி 11 சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்கும்? ஃபேண்டசி எடுத்தோன்னா ரூட் தான். ரூட்ல இருந்து வெளில வர மாதிரி இல்ல. ரூட்டு அப்புறம் கேப்டன் அவர் தானே. ரூட்ட சொல்லியே அவர் கரியரை முடிக்க வரோம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது வந்து ஃபேண்டசி 11ல ஜிங்ஸ் 11. நாங்க சொல்றத வந்து நீங்க போடாதீங்க. மாத்தியும் பார்க்கலாம். ஏன்னா நான் இதுவரையும் சொன்ன ஒரு டீம் கூட ஜெயிச்சதே கிடையாது. WTSல ஆஸ்திரேலியா சொன்னோம், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியா சொல்லிருந்தோம், இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு. செகண்ட் டெஸ்ட்ல இந்தியா சொன்னோம், இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு. செகண்ட் டெஸ்ட்ல இங்கிலாந்து சொன்னா இந்தியா ஜெயிச்சுது. ஸோ இங்கிலாந்து சொன்னோம், இந்தியா ஜெயிச்சுட்டு. தேர்ட் டெஸ்ட்ல வந்து நாங்க வந்து பொதுவா இந்தியா சொல்ல டிராவாக போகுது கூட நடக்குது. சரி, 5 பேர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூட் ஒன்னாச்சு. செகண்ட் வந்து நல்ல லாங் இன்னிங்ஸ் விளையாடுற மாதிரி இந்தியன் டீம்ல யார சொல்றது? கில்ல சொல்றேன். போட்டாச்சு 2. நம்பர் 3 வந்து பும்ரா, கோட்ரா வராது. சரி. நம்பர் 4 வந்து வாஷி விளாண்டா, வாஷி. ஓகே. சரி, அந்த பக்கம் யாராச்சும் சொல்லணும். மறுபடியும் டங்குக்கே போறேன். நம்ம சொல்லுது ஜெய்ஸ்வால், ஹாரி புரூக், ஜேமி ஸ்மித். நம்ம பக்கத்து விக்கெட் கீப்பர் பண்ட். அவரு பவுலர் யாரு? ஆர்ச்சர். 5 சொல்லிட்டேன். இன்னும் 1 வந்து வியூவர்ஸ் தான். வியூவர்ஸ். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து யாரு? சிராஜ் கொடுக்கலாம். சிராஜ். கோட்ரா எடுத்துட்டீல, ஆகாஷ் தீபே கொடுக்கலாம். ஆகாஷ் தீப் இல்ல, சிராஜ் போப்பா. ஸ்டோக்ஸ் சொல்லல, நானும் சொல்லல, நீயும் சொல்லல. ஸ்டோக்ஸ் இருக்காருனால ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இல்ல, அவரையும் கொடுக்கலாம்.
அப்படி டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங்லயும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50 போட்டாருன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துரும். ஜடேஜாவே எடுக்காத மாதிரி இருக்கு. ஜடேஜா, ஸ்டோக்ஸ் யாருனாலும் நீங்க போட்டுங்க உங்க இருக்கும். வாஷி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அது அப்படி சொன்னா சொல்லிட்டே போலாம். கேஎல் ராகுலே எடுக்கல கடைசியில. அது மாதிரி இருக்கு டீம், என்ன பண்றது? அங்கிட்டு வந்து கிராலி இவங்க எல்லாம் டக்கட்லாம் சக்காத்துக்கு அப்படி சொல்றாளுதான் அடிப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி இருக்கு அப்படி சொல்றாளுதான் அடிக்கிறாங்க. போலாம் அடுத்த மேட்ச்ல பாத்துக்கோங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே வியூவர்ஸ், நீங்களும் வந்து டீமை போடுங்க போட்டு ஜெயிச்சிச்சுன்னா எங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஜிபிஎல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா. அப்புறம் என்ன, ஃபேண்டசி 11 முடிச்சுக்கிட்டாச்சு. அதோட எல்லாமே முடிஞ்சிட்டு. யாரு டீம் ஜெயிக்கும், எந்த டீம் ஜெயிக்கும்? இந்தியா சொல்றேன் நான் அந்த டைம். ஓகே, நான் இந்த வாட்டி இங்கிலாந்து சொல்றேன். இங்கிலாந்து ஜெயிக்கும் நான் சொல்றேன், நீங்க இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றீங்க. இப்ப வந்து கான்டெஸ்ட் தான், பரமேசான்னு பாத்துவோம். இங்கிலாந்தா இந்தியாவா? அப்படி நான் நினைக்கிறவே ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்கும். அப்படியாவது நம்ம டீம் சொல்லி நம்ம சேனல் சொல்லி ஜெயிச்சுட்டு. கான்டெஸ்ட் இருக்கு, 2 பேருக்குள்ளயும் ஒரு கான்டெஸ்ட் இருக்கணும். சும்மா 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னோம்னா அது இதாவே இருக்கு. வியூவர்ஸும் என்ன வைங்க, 2 பேரும் ஒரே மாதிரியே சொல்றாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து லாஸ்ட் 3 இது வீடியோலயுமே நம்ம இப்படிதான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டைம் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விக்டரி கிடைக்கும்ல. இல்ல டிராவ் ஆயிட்டுனா அது மாத்திர வேண்டியதான். கிரிக்கோ மீடியால ஜிங்ஸ் மீடியான்னு மாத்திர வேண்டியது, பேரை மாத்திர வேண்டியதான். உங்களுக்கு டம்ப்ளைனா ஜிங்ஸ் மீடியான்னு வந்து லோகோ எல்லாத்தையும் மாத்தி ஜிங்ஸ் மீடியான்னு போட்டு மாத்திர வேண்டியதான். ஓகே ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். 3rd டெஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் வாட்ச்ல லெவல்ல இருக்கு சீரிஸ். யாரு லீட் எடுக்க போறான்னு நாங்க கரெக்டா பாத்துருவோம். நீங்க இந்தியால இருக்க நீங்க தான் நைட் உட்கார்ந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். பெருசா இல்ல, 11:30 முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஊர்ல. சில பேர் உட்கார்ந்து பார்க்க மாட்டானு. எங்க ஐபிஎல்லே 11:30 12 தானே. எல்லாம் கிரிக்கெட் இருக்கு. அங்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எல்லாம் இன்னும் காரசாரமா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், வேற யாரு சிம்பாப்வே மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. பாருங்க, பார்த்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப 2027 யாரு WTC? எங்க அதுதான் டைம் இருக்கு, பேசிக்கிட்டே இருப்போம். அதுதான் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். விம்பிள்டன் போஸ்ட் போட்டிருக்காங்க, விராட் கோலி கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், வெஸ்ட் இண்டீன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆதரவு எல்லா மேட்சையும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எல்லாம் பாருங்க. வெஸ்ட் இண்டீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் கொடுங்க. பண்ணுங்க. ஓகே, குறை நிறைய இருந்தா பார்த்து ஓகே எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் கரெக்டா சஞ்சய் பத்தி கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க, எல்லாமே கேளுங்க. என்ன என்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்குன்னாலும் கேளுங்க. நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டோன்னு கேளுங்க. ஓகே ஓகே, இத்துடன் வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை அடுத்த வீடியோல சந்திப்போம். மேபி நெக்ஸ்ட் டியூஸ்டே வெட்னஸ்டேல பார்ப்போம், சந்திப்போம். ஓகே, ஒரு நல்ல ப்ரிவியூ பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரிவ்யூவோட வரோம் வந்து நான் சொன்ன இந்தியாவா இல்ல அவர் சொன்ன இங்கிலாந்தான்னு பார்ப்போம். இல்ல 2மே இல்ல டிரா அப்படின்னு போப்போதான்னு பார்ப்போம். அது வந்துட்டுனா டிரா நடக்க வாய்ப்பு இல்ல. ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்கணும். 5 நாளுமே மழை இல்ல, விடுங்க. நானும் அதான் ஓவல்ல தான் டிரா. ஓவல்ல மான்செஸ்டர்ல டிரா இருக்கும். மேபி 2மே நடக்கும் வாய்ப்பு. ஓகே, உங்களுடன் விடைபெறுகிறோம். பாய், டாடா.